ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. எப்படியாவது அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த மொத்த சொத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க அம்மாவோட கனவு, அவங்க தாத்தாவோட கனவு எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி சொத்து பத்திரம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிரும் மாமா. அதுக்கப்புறம் ஊருக்கு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னம்மா இது? அந்த பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சா உடனே போய் கூட்டிட்டு வந்துடலாம்லம்மா. தாத்தா, அதெல்லாம் பெரிய கதை தாத்தா. இப்ப அந்த 2 பொண்ணுங்களுமே இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதுல அந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல கௌதம். அவங்க யாரோட எங்க இருந்தாலும் சரி கூட்டிக்கிட்டு வந்து இந்த ஆசிரம பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாகணும். அத செஞ்சு முடிச்சாதான் ஏன் கடமை முடியும் மாமா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அது வரைக்கும் எனக்கு புரியுதுமா. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாம போயிடுமா என்ன? இப்படி நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம் நினைச்சு கூட பாக்கலமா. அதுவே நடந்துருச்சே. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எவ்வளவு நாளானாலும் பரவாயில்லம்மா. உனக்காக நாங்க காத்துட்டு இருப்போமா. மனசை கழிச்சு அவனை ஏமாத்தி எனக்கு எதிராக கொம்பு சீவி விட்டுருக்கீங்கல்ல. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு என்ன விட இவதான் முக்கியமா போயிட்டல்ல. எதுக்கு இப்ப பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா நாம ஒண்ணு நினைச்சோம், இந்த வெற்றி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? வெற்றிக்கு மட்டும் இல்ல, உன் கல்யாணம் நடந்ததுல எனக்கும் சரவணனுக்கு கூட பங்கு இருக்கு. தெரியும். எதுக்காக இப்படி பண்ணீங்க? பின்ன ரஞ்சித்துக்கு பயந்து நீ வெற்றியை காப்பாத்துறதா நினைச்சு நீ ஜாதகம் தோஷம் அப்படின்னு எதையோ ஒண்ணு ஜோசியர் மூலமா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போன. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் வெற்றி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டோம். பிளான் எல்லாம் அவரோடது, எக்ஸிக்யூட் பண்ணது மட்டும்தான் எங்க வேலை. எப்படி நல்லா இருந்ததா? இப்படி பண்ணிட்டியே கீதா, உனக்கு அந்த ரஞ்சித்தை பத்தி தெரியாது. ஆமா. என்னது எனக்கு தெரியாதா? உனக்கு முன்னால அவனால பாதிக்கப்பட்டதே நான் தான். அத முதல்ல மறந்துடாத. இங்க பாரு கல்யாணி, வெற்றிக்கு உன்னோட ப்ராப்ளம் ஃபுல்லா தெரியும். இது எல்லாத்துல இருந்தும் நீ வெளியே வரணும்னா முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவர்தான் நினைச்சாரு. ஒரு மனுஷன் நல்லது நடக்க ஆசைப்படுறாரு.
கூட இருந்தே ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு? இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம எந்திரிச்சு போய் ஆக வேண்டியத பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ, என்னம்மா கல்யாண பொண்ணு நல்லா இருக்கியா? எல்லாம் கேள்விப்பட்டேன். தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏய் என்னடா வேணும் உனக்கு? இந்த பார், யார் போன்ல கல்யாணி? அந்த ரஞ்சித் தான் பேசுறான் வெற்றி. போனை கொடு கல்யாணி. குடு சொல்றேன். குடு. டேய் மென்டல், என்ன பண்ண போற? எங்க அம்மாட்ட கல்யாணி பத்தி போட்டு கொடுக்க போறியா? சரி, இப்பே போய. வீட்டுல அம்மா அப்பா தனியா தான் இருப்பாங்க. ஏண்டா ஒவ்வொரு தடவையும் உதவாயிட்டு ஓடி போறியே, ஒரு தடவை கூட உனக்கு உரைக்கலையாடா? டேய் வெற்றி, டேய் இந்த பார், உன்னால ஒரு இது கூட பிடிக்க முடியாது. இது வரைக்கும் அவங்கள்ட்ட சொல்வேன் இவங்கள்ட்ட சொல்லுவேன்னு ஏதோ மிரட்டிக்கிட்டு இருந்த. இனிமே அதுக்கும் வழி இல்லை. நீ யார்கிட்ட என்ன சொன்னாலும் கல்யாணி என்னோட பொண்டாட்டி. என் எதையும் போட்டு கொடுத்து இனி நீ எதையும் சாதிக்க முடியாது. பேசாம பொத்திக்கிட்டு அப்படி ஊர் போய் சேரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய் இல்லன்னு வையே, அடுத்த நான் அடிச்சு தவிர்த்த மாட்டேன். மொத்தமா முடிச்சு பார்சல் பண்ணி புதைச்சிருவேண்டா. ஏய் இந்த புடி கல்யாணி, இதெல்லாம் கண்டுக்காத. இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் நினைச்சு பயந்துகிட்டு. சொல்லுங்க, சொல்லி புரியுங்க கீதா. இத பாரு, திரும்பவும் சொல்றேன், இப்படி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அம்மாடி, நான் கிளம்புறேம்மா. சரி தாத்தா, அத்தையை பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேம்மா. அதுக்கு தானம்மா வந்ததும் வராதம்மா பதறி அடிச்சுட்டு ஓடுறேன். தாத்தா, அம்மாவுக்கு எப்போ நினைவு திரும்பும்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் இல்லப்பா. டாக்டர் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீயும் அசோக்கும் ஒன்னா வந்து பக்கத்துல நின்னா போதும், உங்களை பார்த்தா தன்னால எந்திரிச்சு உட்காந்துருவா. அதுக்காக தான் தாத்தா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படாவது நடக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க அசோக் மட்டும் கண்ணை திறந்துட்டானா அவனை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்துடுவேன். பத்திரமா பாத்துக்கப்பா. சரி தாத்தா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, அதுவே போதும். நான் பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னது உன் தம்பியே இல்லை. அவனை பாத்துக்கிறதுக்கு வித்யா இருக்கா. உன்னை விட இவன் 100 மடங்கு அவனை நல்லா பாத்துப்பா. உன் பெரியம்மா காயத்ரி தனக்கு ஒரு கடமை இருக்கிறதா சொன்னா பாத்தியா? அதை நீ கவனிச்சியா? தெரியும் தாத்தா. அவ ஒன்னும் விளையாட்டுக்கு பேசலப்பா. வயசுக்கு வந்த பொண்ணுங்க 2 பேரு எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாத நிலைமையில அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைச்சு என்ன செய்யணுங்கிறத சொல்லி புரிய வச்சு இந்த ஆசிரமத்து பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர முடியும்னு காயத்ரி சொன்னா. அதெல்லாம் கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இதெல்லாம் எவ்வளவு நாள் அவகாசம் எடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா.
அங்க உன் அம்மா கோமால இருக்கா. நீயும் அசோக்கும் வந்து நிக்கிற நேரத்துல காயத்ரியும் கூட வந்து நின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? சுப்பு அடி மனசுல அதுக்கு தாண்டா ஏங்கிக்கிட்டு இருக்கா. காரணமே இல்லாம குடும்பம் பிரிஞ்சு போச்சே, எப்படியாவது திரும்ப சேர மாட்டோமான அவ மனசு பூரா இதுதாண்டா நிறைஞ்சிருக்கு. தாத்தா விடுங்க தாத்தா, நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். எப்படி? காயத்ரி அம்மா சொன்ன அந்த 2 பொண்ணுங்களையுமே எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? கௌதம், இந்த விஷயத்துல அந்த சேட்டு சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை மறந்துடாதீங்க. அதனால என்ன இப்ப? எனக்கு பூனத்தை ஏற்கனவே தெரியும். கண்ணில் பட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. வானு கூப்பிட்டா அவ வந்துட போறா, அவ்வளவுதான். அதான் கௌதம் சொல்றேன், பூனம் இப்ப பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க அப்பா தான் இப்ப பிரச்சனை. நீ என்ன கௌதமா மட்டும்தான் பாக்குற, ஆனா ராக்கி இன்னும் உள்ளுக்குள்ள உயிரோட தான் இருக்கான். வித்யா, என்னப்பா சொல்ற? விடுங்க தாத்தா, வித்யாவுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க கவலைப்படாம ஊருக்கு போங்க. அங்க என்னோட அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க. காயத்ரி அம்மா சொன்ன அந்த 2 பொண்ணுங்களையுமே பத்திரமா காப்பாத்தி கொண்டு வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிப்பா, சந்தோஷம். எல்லாருமே நல்லது நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். நடக்க போற நல்லது சீக்கிரம் நடந்ததுன்னா இன்னும் நல்லது. சரிப்பா, நான் கிளம்புறப்பா. சரி. அம்மாடி வித்யா, நான் கிளம்புறேம்மா. சரி தாத்தா, பார்த்து போங்க, பத்திரமா டிரைவ் பண்ணுங்க. சரி மழையா இருக்கு. சரி, வரேன். சரி, போயிட்டு வாங்க. வா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலண்ணே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு நல்லது தான் செஞ்சிருக்காரு, ஆனா சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கைய அதிர்ச்சியோட ஆரம்பிச்சது தான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ண முடியும் லட்சுமி? திரும்ப திரும்ப அதை பேசிட்டு இருந்தா மட்டும் என்ன ஆயிரப்போகுது? மாப்பிள்ள தான் தெளிவா சொல்லிட்டாரு. அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறது நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுதான் வழின்னு அவர் செஞ்சு கட்டிட்டாரு. இதுக்கு மேல இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்லைண்ணே, வித்யா எங்கேயோ கண் காணாத கிராமத்துல இருக்கா. வாசு காலேஜ் டூர் போயிருக்கா. கூட பிறந்த அக்காவும் தங்கச்சியும் பக்கத்துல இல்லாத சூழ்நிலையில இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கே. அவங்க திரும்பி வந்தாங்கன்னா இதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு. இது ஒரு பிரச்சனையாமா? கொஞ்சம் இரு, நாம இப்போ வித்யாட்ட பேசிடலாம். சொல்லுங்க மாமா. வித்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சரி, அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? பரவாயில்ல மாமா, சீக்கிரம் குணமாயிடுவாருன்னு வைத்தியர் சொல்லியிருக்கிறாரு. மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இரு, உங்க அம்மா பேசணுமா? சரி மாமா. இந்த பாரு லட்சுமி, நான் இதை பேசுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா இது உன் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். நீ பேசுறது தான் நியாயம். விடி. வித்யா, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆனா யாரும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னம்மா, என்ன சொல்ற? அது வந்து கல்யாணிக்கும் வெற்றிக்கும். சொல்லுமா, கல்யாணிக்கும் வெற்றிக்கும் என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து வெற்றியோட அம்மா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஜாதகம் சரியில்லை, ஏதோ தோஷம் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, எப்படிடா இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுன்னு நாங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ. அத்தை, அந்த ஃபோனை கொஞ்சம் கொடுங்களேன். அட கொடுங்க அத்தை. வித்யா, நான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க வெற்றி. எனக்கும் உங்க தங்கச்சி கல்யாணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்க அம்மா இந்த தயங்குறாங்க. என்ன சொல்றீங்க வெற்றி? கல்யாணம் ஆயிடுச்சு வித்யா. என்ன என்ன வெற்றி இதெல்லாம்? ஒரு சின்ன ப்ளே பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்தினேன். நீங்க நேர்ல வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் விவரமா சொல்றேன். இப்போ போனை வச்சிடுறேன். அவ்வளவுதான் அத்தை. சிம்பிளா சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி நீங்களே டென்ஷன் ஆகிட்டு அவங்களே டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு? சரி வர அத்தை. லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள எந்த ஊர்ல தேர்னாலும் உன் பொண்ணு கிடைக்க மாட்டான். ஆமாண்ணே. உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, நீ கூட கொடுத்து வச்ச மாமியார் தான். அது சரிதானே. ஆனா என்ன கேட்க போற? கல்யாணம் முடிச்சு அடுத்து நடக்க வேண்டியது தானே. இரு, கையோட ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2 பேர் ஜாதகத்துக்கு எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே நீங்க தாராளமா சாந்தி முகூர்த்தத்தை நடத்தலாம். இன்னைக்கு வேணாம் முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வாரத்துல 2 நாள் நல்லா இருக்கு. புதன்கிழமை வச்சுக்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கப்போ அடுத்த நாளை பத்தி நமக்கு எது கவலை? லக்ஷ்மி, அண்ணே. ஐயா சொன்னது கேட்டுட்டேல? அம்மாடி கீதா, மாமா பாத்துக்கோ. சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நீ பாத்துக்கோ, சரியா? சரிங்க மாமா. டேய் சொல்லி முதலாளி, கடைக்கு போய் சின்ன சின்ன ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். சரிங்க. கூட மாட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. செஞ்சிடலாம் முதலாளி. ஆனா முதலாளி, ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்டு இருக்கேன். அது பதில் சொல்லாமே இருக்கீங்க முதலாளி. என்னடா? அது ஒன்றும் இல்லை. எல்லாரும் கல்யாணம் நடக்குது. அப்படியே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா. உனக்கு தானே? எனக்கு தான் முதலாளி. ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் பண்ணிடுவோம், சரியா? 60ஆம் கல்யாணமா? ஐயா கிளம்பலாம். கிளம்பலாம். லக்ஷ்மி, இந்த ஜாத நோட்ல எடுத்து. சரிண்ணே. இது யாரு பெத்த புள்ளியோ என்னமோ தெரியல. இத்தனை நாளா படுத்த படுக்கையா கிடக்குற. எப்படியாவது இந்த புள்ளைய நீதான் அத்தா காப்பாத்தணும்.
ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஆட்டோக்காரையும் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஃப்ரெண்டை அடிக்கடி கூப்பிட்டு அவனோட சீட்ல உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டுவாரு. ஏய் கருணா, ஏய் மணி, நான் பண்ணுறீங்க வா, கிண்டி தான் போகிறேன், இறக்கி விட்டுறேன் சார். ஏரியா புள்ளிங்க போகிற வயலில் இறக்கி விட்டுறேன் சார். சார் கொஞ்சம் நம்பிக்கிறீங்களா சார்? உட்காரா. கிரண்